வணக்கம். நான் அஜய். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இதுல நம்ம என்ன முக்கியமா பேச போறோம் இந்த வீடியோலன்னா, எலெக்ஷன்ஸ் எப்படிலாம் நடக்குது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்றத பத்தி தான் பேச போறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 15ல ஆர்டிகல் 324ல இருந்து 329 வரைக்கும் எலெக்ஷனை பத்தி கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, ஓட்டு போடுற உரிமை அப்படின்னா என்ன, டீலிமிட்டேஷன் ஆக்ட்னா என்ன, எலெக்ஷன் பெட்டிஷன்னா என்ன, இதை பத்திலாம் நம்ம தெளிவா பேச போறோம். முதல்ல ஆர்டிகல் 324 இதுல இருந்து தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷனை பத்தி சொல்றாங்க. 324ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு பாடியை செட் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, அதுவும் இல்லாம அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனர் இல்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை நியமிப்பாங்க. சரியா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஸ்டேட் எலெக்ஷன்ல யார் நடத்துறது? பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன். அப்போ ஸ்டேட் எலெக்ஷனை யார் நடத்துறது? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா? கிடையாது. ஸ்டேட் எலெக்ஷன் நடத்துறது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துறது ரெண்டுமே சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இவங்க தான் நடத்துறாங்க. அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க பஞ்சாயத்து தேர்தல்களை மட்டும்தான் நடத்துவாங்க. இதை பத்தி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னே தனியா ஒரு டாபிக் இருக்கு. நம்ம இதை ஒரு வீடியோல பார்ப்போம். ஆர்டிகல் 325 ஆர்டிகல் 325 என்ன சொல்றாங்கன்னா, யூனிவர்சல் சஃபரேஜ், அதாவது இனம், மதம், மொழி இது எதையும் பாகுபடுத்தி பார்க்காம ஓட்டுரிமை அனைவருக்கும் வழங்கணும். கேஸ்ட், ரேஸ், ரிலிஜியன், ஜெண்டர் எந்த விதமான பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது 325. 326 அப்படின்னா என்னன்னா அடல்ட் சஃபரேஜ். 325க்கும் 326க்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, 18 வயசு ஆனவங்களுக்கு தான் ஓட்டுரிமை அப்படின்னு சொல்றது அடல்ட் சஃபரேஜ். யூனிவர்சல் சஃபரேஜ் அப்படின்னா 18 வயசுக்கு மேலான எல்லாருக்கும் கொடுக்கணும், அது 325. 326 அப்படின்றது அடல்ட்டுக்கு மட்டும் கொடுக்கணும்னு. இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னா, 21 வயசு இருந்தாதான் ஓட்டு போட முடியும்னு இருந்தது. ராஜீவ்காந்தி பீரியட்ல குறைச்சி 18 வயசா மாத்தலாம்னு சொல்லி மாத்திட்டாங்க. சரியா? இதுதான் 326. 327 அப்படின்னா என்னன்னா, பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. என்ன? லோக்சபா, ராஜ்யசபா, இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதுக்கெல்லாம் எப்படி எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. சட்டம் அதுக்கு ஏற்றலாம். ஆர்டிகல் 328 என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பவர் இருக்கு. என்ன? பார்லிமெண்ட் ஒருவேளை சட்டம் போடல, எலெக்ஷனை எப்படி நடத்தணும் அப்படின்னு சட்டம் போடலன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரே சட்டம் போட்டுக்கலாம். இது ஆர்டிகல் 328ல சொல்றாங்க. ஆர்டிகல் 329 என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னா இந்த மேப்குள்ளதான் இருக்கணும், அதுல இத்தனை ஆளுங்க தான் இருக்கணும், இதுக்குள்ள கோர்ட் தலையிடக்கூடாது. கோர்ட் இதுல சுத்தமா தலையிடக்கூடாது. இந்த கான்ஸ்டிடியூன்சி பவுண்டரியை செட் பண்றது யாரு அப்படின்னா பார்லிமெண்ட் தான் பிக்ஸ் பண்றாங்க. யாருக்காவது சந்தேகம் இருக்கலாம், எலெக்ஷன் டைம்ல ஒரு பிரச்சனைனா யாரை போய் நான் கேட்கறது அப்படின்னு. எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம், நீங்க கோர்ட்டுக்கு போக கூடாது. யார்கிட்ட கேட்கணும்னா எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். ஒன்ஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான், ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்க கோர்ட்டுக்கு போகணும். எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் யாரு உச்சபட்ச அதிகாரி யாருன்னா எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான். எலெக்ஷன் கமிஷனை தாண்டி வெளியே போக கூடாத விஷயம். நீங்க போறீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. அது எப்படி போகணும் அப்படின்னா, ஐயா இவங்க ஜெயிச்சதுல எனக்கு முரண்பாடு இருக்கு, இவங்க பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க, இவங்க சமூக விரோத செயல்ல ஈடுபட்டாங்க, அது நான் பார்த்தேன், எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் பெட்டிஷனா நீங்க கொடுக்கணும். உங்களோட கொயரிஸ் என்னவோ அது ஒரு எலெக்ஷன் பெட்டிஷனா ஹை கோர்ட்ல மட்டும்தான் சப்மிட் பண்ணணுமே தவிர லோக்கல் கோர்ட் இதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. இதுக்காக கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜட்ஜை சிங்கிள் ஜட்ஜை நியமிச்சிருப்பாங்க. அவர் தான் இது சம்பந்தமா நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுவாரு. எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமா தான் உங்களுடைய எலெக்ஷன் கொயரிஸ் கொடுக்கணும். அதுக்கு நடுவுல எல்லாம் கொடுக்க கூடாது. அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் ஆர்டிகல் 327 யூஸ் பண்ணி சில சட்டம் போடலாம். எதுக்காக? எலெக்ஷனை முறையா நடத்தணும் அப்படின்றதுக்காக. அப்படி என்னென்ன சட்டம் இது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, அடுத்தது டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952,
அடுத்தது பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆக்ட் 1952. இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க எலெக்ஷனை ப்ராப்பரா நடத்துறதுக்கு. இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950யும் 51ம் கம்ப்ளீட்டா வேற வேற. இது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல 1950ல ஒரு ஆக்ட் வந்துருச்சு, அப்புறம் 1951ல இன்னொரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த 1950 ஆக்ட் வந்து டெமாலிஷ் ஆயிடுச்சு, அதாவது போயிடுச்சுன்னா அப்படி கிடையாது. இப்போ நமக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது 1950 ஆக்டும் 1951 ரெண்டுமே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தான். இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுதான் நமக்கு எலெக்ஷன் நடத்துறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெளிவா நான் அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன், நம்ம அதை பார்ப்போம். டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பவுண்டரி இவ்வளவுதான் இருக்கணும். இது வந்து ஒரு தொகுதி, இந்த தொகுதியோட பவுண்டரி இங்க தான் நான் செட் பண்ணியிருக்கேன். பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகும் பொழுது நான் பவுண்டரியை சேஞ்ச் பண்றேன். இந்த மாதிரியான பவுண்டரி ரிலேட்டட் இஷ்யூ, இந்த கான்ஸ்டிடியூன்சி, இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து கான்ஸ்டிடியூன்சி அதிகப்படுத்தலாமா இல்ல குறைக்கலாமா, இதெல்லாம் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952ல சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, அதுவும் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் மூலமா தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து எந்த மாதிரி நடத்துறாங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஆக்டே இருக்கு, பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆக்ட் 1952. இதுல தான், இந்த ஆக்டின் அடிப்படையில தான் அவங்களுக்கான எலெக்ஷனே நடத்துறாங்க. அதுல ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னாலும் அதை தீர்ப்பதற்குண்டான வழிகளும் இந்த ஆக்டிலே சொல்லியிருக்காங்க. இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது அது தனியா ஒரு வீடியோல இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். அதே போல இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950க்கும் 51க்கும் என்ன வித்தியாசம்ன்றத நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். என்ன ஒரு மேஜரான வித்தியாசம்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 வந்து எலெக்ஷன் முன்னாடி நடக்கக்கூடிய ஏற்பாடுகளை சொல்லுது. 1951 வந்து டியூரிங் த டைம், அதாவது எலெக்ஷன் நடக்கிறப்போ என்னென்னலாம் பண்ணணுமோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அதை சொல்லுது. 1950 அது முன்னாடியே வந்துருச்சு, அது முன்னேற்பாடுகளை பத்தி பேசுது, தேர்தல் முன்னேற்பாடுகள். 51 அப்படின்றது இப்போ இருக்கிறது, கரண்ட்ல என்னென்னலாம் எலெக்ஷன் நடக்குதோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்றது. இப்போ புதுசா ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரூலுமே அப்ளை பண்ணி தான் எலெக்ஷன் நடக்குதுன்றத மறந்துடாதீங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். 1950 வந்து பாருங்க, ப்ரீ எலெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வந்து கொடுக்கறது, இந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் இதை சரி பார்க்கறது, இந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ், எஸ்சி எஸ்டி தொகுதியை வந்து ப்ராப்பரா ரிசர்வ் தொகுதியை ஒதுக்குறது, பெண்களுக்கு எந்த தொகுதின்னு ஒதுக்குறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது 1950ல சொல்லியிருக்காங்க. 1951ல எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல என்ன விதமான பிரச்சனை வருதோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு 1951. அதுக்கப்புறம் போஸ்ட் எலெக்ஷன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எலெக்ஷன்ல வந்து முறைகேடா ஜெயிச்சிட்டாங்க, இதெல்லாம் 1951 டீல் பண்ணுது. அடுத்து கவரேஜ். 1950 வந்து இதோட கவரேஜ் எது வரைக்கும்னா, எலக்ட்ரல் ரோலை ப்ரிப்பேர் பண்றது, சீட்டை வந்து அலோகேட் பண்றது, அப்புறம் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ், யாருக்கு எந்த தொகுதின்னு ஒதுக்குறது, அதாவது ஜெனரலுக்கு என்ன எஸ்சி எஸ்டிக்கு என்ன இப்படி ஒதுக்குறது. ஆனா 1951ஓட கவரேஜ் பாருங்க, என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ், நாமினேஷன்ல தொடங்கி ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்னென்ன டிஸ்பியூட் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பார்க்கிற வரைக்குமான கவரேஜ் வந்து கொடுக்குது 1951. அடுத்தது ஸ்ட்ரக்சர். 1950ஓட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 8 பார்ட் 43 செக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுது, எலெக்ஷன்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 1951 ஆக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, 13 பார்ட் இருக்கு, அதுல 192 செக்ஷன் இருக்கு, சரியா? அடுத்து பிரைமரி ஃபோக்கஸ் ஏரியா. 1950 எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, எலக்ட்ரல் ரோல் கொடுக்கறது, டீலிமிட் பண்றத ஃபோக்கஸ் பண்ணுது. 1951 ஃபோக்கஸ் பண்றது எதுன்னா, ஒரு கேண்டிடேட் குவாலிஃபைடா இல்ல டிஸ்குவாலிஃபைடா, அவர் கரப்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் வந்து கொடுக்கறது, இதை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணது பிரைமரியா 1951 ஆக்ட். 1950 ஆக்ட் ஓட்டர் ப்ரொவிஷன்ஸ் சொல்றாங்க. ஓட்டர் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன விதமான வயசு இருக்கணும், அவங்க சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கணும், எங்க தங்கி இருக்கணும், இதெல்லாம் எலக்ட்ரல் ரோல், அதாவது எலெக்ஷன் நடக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்க்கணுன்றது 1950ல சொல்லியிருக்காங்க. 51ல ஓட்டிங் ப்ரொசீஜர் எந்த மாதிரி, எந்த ஸ்கூல்ல வைக்கணும், இப்போ ஒரு
பிரிசனர் இருக்காரு, சிறை கைதி இருக்காருன்னா அவருக்கு ஓட்டு கொடுக்கலாமா வேண்டாமா, ஒருத்தர் விசாரணை கைதியா இருக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த ப்ரொசீஜர்லாம் 1951ல சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ப்ரொவிஷன்ஸ். கேண்டிடேட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்றது 1950ல சுத்தமா டீல் பண்ணல. ஆனா 1951 ஆக்ட்ல அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றது, பார்லிமெண்ட்டுக்கு என்ன, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்னன்னு தனித்தனியா அழகா கொடுத்திருக்காங்க 1951ல. சரியா? 1950ல எலெக்ஷன் கண்டக்ட பத்தி சொல்றாங்க. எலெக்ஷன் கண்டக்ட பத்தி 1950ல கவர் பண்ணல. ஆனா 1951ல என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. நாமினேஷன் பண்றது, போல் பண்றது, ஓட்டிங்கை கவுண்ட் பண்றது, ரிசல்ட்டை டிக்ளேர் பண்றது, இது எல்லாமே இருக்கு. டிஸ்பியூட்ஸ் அண்ட் அஃபென்சஸ் இதை பத்தி 1950ல சுத்தமா சொல்லல. ஆனா 1951ல சொல்லியிருக்காங்க, கரப்ட் பிராக்டிஸ் நடந்திருக்கா, இவர் பிரைபரி கொடுத்திருக்காரா, ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்காரா, யாரையாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்காரா, மதத்தின் பேர்ல சொல்லி ஓட்டு வாங்கியிருக்காரா, இதையெல்லாம் 1951 டீல் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். இப்போ இதுல எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது கான்ஸ்டிடியூன்சி வைஸ், அதுக்கப்புறம் சீட் அலோகேட் பண்றது, இதெல்லாம் தான் 1950ல சொல்றாங்க. 51ல குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், எலெக்ஷன் பெட்டிஷன், இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்ளிகபிலிட்டி என்னன்னா, எதை பத்தி மட்டும் டீல் பண்ணது 1950 ஆக்ட்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது. ஆனா 1951 ஒரு காம்ப்ரஹென்சிவா கவர் பண்ணுது எலெக்ஷன் முறை என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் தான் ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950க்கும் 51க்கும். ஆனா ரெண்டுமே முக்கியம், ரெண்டுத்தையும் அடிப்படையா வச்சுதான் எலெக்ஷனே நடத்துறாங்க. இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 இதோட சிறப்பம்சங்கள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். நம்மளுடைய அரசியல் அமைப்புல சென்ட்ரல் லெவல்ல லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 அமைப்பு இருக்கு. லோக்சபா அப்படின்னா என்னன்னா, இந்தியா முழுக்க 543 தொகுதி இருக்கு. இந்த 543 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிப்பாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த ஆர்பிஏ ஆக்ட் 1950ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. லோக்சபான்னா என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை சீட் அலோகேட் பண்ணும், ஒரு கான்ஸ்டிடியூன்சியை எப்படி டிரா பண்ணும், எஸ்சி எஸ்டிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எத்தனை சீட்டை ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்குது. அப்போ ராஜ்யசபால எப்படி எலெக்ஷன் நடக்கும், அதெல்லாம் 1951 ஆக்ட்ல இருக்கு, நம்ம அப்ப படிப்போம். அடுத்ததா செகண்ட் ஷெட்யூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன சொன்னாங்க, எம்பி எலெக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிட்டாங்க. லோக்சபால எலெக்ஷன் நடக்கிறது, எஸ்சி எஸ்டி சீட் ரிசர்வேஷன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ சீட் ஒதுக்கணும்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும் பொழுது, இப்ப தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன், கேரளா அசம்பிளி எலெக்ஷன், கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷன் இப்படி நடக்கும் பொழுது அங்க எத்தனை சீட் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வ் பண்ணணும், இது டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது செகண்ட் ஷெட்யூல்ல. தேர்ட் ஷெட்யூல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா, எப்படி சென்ட்ரல் லோக்சபா, ராஜ்யசபா இருக்கோ அதே போல ஸ்டேட்லயும் மேலவை, கீழவை, அதாவது மேலவை, லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்தது, அதுக்கப்புறம் அதை வேணான்னு சொல்லி ரிவோக் பண்ணிட்டாங்க. நாங்க எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு அவை மட்டும் போதும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில ஸ்டேட் இன்னமும் வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க 2 அவை. அப்போ ஒரு அவைக்கு எலெக்ஷன் நடக்கிறது சொல்லியாச்சு, இன்னொரு அவைக்கு எப்படி எலெக்ஷன் நடக்கணும், அதுல ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எல்லாத்தையும் சொல்றதுதான் தேர்ட் ஷெட்யூல்ல சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ல இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குன்னா, இப்போதைக்கு 5 ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இந்த 5 ஸ்டேட்ல இருக்கு. கீழே நான் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன எலெக்ஷன் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. லோக்சபா எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன். எலெக்ஷன் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதை யார்ப்பா நடத்துறது, யார் நடத்தணும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு பாடி டெல்லியில இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு எலக்ட்ரல் ஆஃபீஸர், அதாவது சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கூட கன்சல்ட் பண்ணி, எந்த கவர்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை
எலெக்ஷன் கமிஷன் டெல்லியிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே. தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கூடையும் கன்சல்ட் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரோட வேலை சூப்பர்வைஸ் பண்ணுறது, எலெக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது, எதை எலக்டோரல் ரோலை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை ரிவைஸ் பண்ணுறது, புதுசாக யாரையாவது சேர்த்தணுமா, இறந்தவங்கள ரிமூவ் பண்ணணுமா, அதை கரெக்ஷன் பண்ணுறது, ஸ்டேட்டு முழுக்க இந்த வேலையை இவர் எடுத்து செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ட் சூப்பர்விஷனில் இவர் இருக்கிறாரு. இதுதான் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். மாநிலத்திற்கே முதன்மையான தேர்தல் அதிகாரி இவர் தான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆஃபீஸர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா வழக்கமாக கலெக்டர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனரே யாராவது ஒரு ஆளை நியமிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நியமிக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கலந்து ஆலோசித்து ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் லெவலில் என்ன வேலை செய்கிறாங்களோ, ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் இவர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ப்பாரு. எந்தெந்த எலெக்ஷனுக்கு பார்ப்பாங்க? பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன். கவுன்சில் எலெக்ஷன்னா கவுன்சிலர் எலெக்ஷனா? அப்படி கிடையாது. கவுன்சில் எலெக்ஷன் அப்படின்றது மேலவை, அவங்க எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுதான் கவுன்சில் எலெக்ஷன் சொல்றாங்க. இந்த வேலையை இவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செய்வாங்க. அடுத்தது எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் தான் இவங்களையும் அப்பாயிண்ட் பண்றாங்க ஒவ்வொரு தொகுதிக்குமே. இவங்களோட வேலையும் இதே தான். இவங்க தொகுதி வாரியா பார்ப்பாங்க. இப்போ தர்மபுரின்றது ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துக்குள்ளார எத்தனை தொகுதி இருக்கு, சென்னைன்றது ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கு எத்தனை தொகுதி இருக்குன்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆட்களை நியமிப்பாங்க. இவங்களோட வேலையும் அதே தான், தொகுதி வாரியா பார்ப்பாங்க. ப்ரிப்பேர் பண்றது, ரிவைஸ் பண்றது, இந்த எலக்டோரல் ரோல்ல ப்ரிப்பேர் பண்றது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸர்ஸ்னால தான் எலெக்ஷன் சுமூகமா நடக்குது. என்னென்ன எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டோம். எந்தெந்த அதிகாரிகள் எலெக்ஷன் நடத்துறாங்கன்னு பார்த்துட்டோம். அவங்களோட முக்கியமான வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, எலக்டோரல் ரோலை ப்ரிப்பேர் பண்றது தான். எலக்டோரல் ரோல் அப்படின்னா என்னன்னா, ஒரு புக்கு மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் ஓட்டு போட தகுதியானவங்க இந்த ஊருக்குள்ள, இந்த தெருவுக்குள்ள, இந்த வார்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் எலக்டோரல் ரோல். இது அசம்பிளி எலெக்ஷனுக்கு தனியா, அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தனியா, எம்பி எலெக்ஷனுக்கு தனித்தனியா ஒரு ரோலை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னா, ஒரு எலக்டோரல் ரோல் இருக்கும். இதை எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ட் சூப்பர்விஷனுக்கு கீழே இவங்க இதை மெயின்டைன் பண்றாங்க. யாரை புதுசா சேர்த்தணும், இறந்தவங்களை நீக்கணும், என்ன பெயர் திருத்தம் பண்ணணும், இதை எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்றாங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு, அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இப்போ 5 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்தது, ஒரு சில இடத்துல 6 எம்எல்ஏ தொகுதியை சேர்ந்தது தான் ஒரு எம்பி தொகுதி. அப்போ ஒரு எம்பி தொகுதி அப்படின்னா அதுக்குள்ளார 5 எம்எல்ஏ தொகுதி இருக்கும், இல்ல 6 எம்எல்ஏ தொகுதி இருக்கும், இந்த மாதிரி கணக்கு. அப்போ ஏற்கனவே எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு ரோலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரோலையே 5 தொகுதிக்கும் எடுத்து அதை தான் எம்பி தொகுதிக்கு ஒரு ரோலா ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிக்கானது. யூனியன் டெரிட்டரிக்கு இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற ரோல் இருக்கும், ஒரு சில யூனியன் டெரிட்டரிக்கு இருக்காது. இப்போ பாண்டிச்சேரி, டெல்லிக்கெல்லாம் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எம்பி எலெக்ஷனுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் எம்எல்ஏ எலெக்ஷனே நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் எம்பி எலெக்ஷனுக்குன்னு தனியாக ஒரு எலக்டோரல் ரோலை ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரோல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷனுக்கும் தனியாக அவங்களுக்கு இருக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் தனியாக இருக்கு. ஆனால் யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு சில இடத்துல எம்எல்ஏ இல்லாததுனால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டுக்குன்னு தனி எலக்டோரல் ரோல் ரெடி பண்ணுவாங்க. மற்ற இடத்துல எம்எல்ஏ எலக்டோரல் ரோலையே இது கூட கம்பைன் பண்ணி சரி பார்த்து வச்சுக்குவாங்க. சரியா? இதுல ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்னு இருக்கு. எந்தெந்த டைம்ல இதை ரிவைஸ் பண்ணணும்னா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை எம்எல்ஏ எலெக்ஷனோ எம்பி எலெக்ஷனோ நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோலை ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா போன வருஷம் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே அதை விட இந்த தடவை அதிகமாக ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 18 வயசு நிறைய பேருக்கு ஆயிருக்கலாம் இந்த 5 வருஷத்துல. இல்லை சிலர் இறந்தும் போயிருக்கலாம், சிலர் வீடு மாற்றி போயிருக்கலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் ப்ராப்பராக பார்க்கணும். இதுதான் ரிவைஸ்ன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பார்ப்பாங்க, அந்த ஸ்டேட் முழுக்க. சரியா? அதுக்கப்புறம்
பை எலெக்ஷன், ஏதாவது ஒரு கேஷுவல் வேக்கன்சி வருது, அந்த இடத்துல அவர் ரிசைன் பண்ணியிருக்கலாம், இல்லை இறந்திருக்கலாம், அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொகுதிக்கு மட்டும் எலெக்ஷன் கமிஷன் ரிவைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் எப்போ நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கிற சமயத்திலையும் இந்த எலக்டோரல் ரோலை ரிவைஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்றது என்னன்னா பர்டிகுலராக ஒரு கான்ஸ்டிடியூன்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே மட்டும் ரிவைஸ் பண்ணுறது, அங்கே முறைகேடு நடக்கலாம், அதனால் அங்கே மட்டும் ரிவைஸ் பண்ணுறது. இப்போ இந்த எலக்டோரல் ரோலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் இவங்களோட வேலை. ஒரு வேளை ஏதாவது ஒரு எலெக்ஷனுக்கு எலக்டோரல் ரோலை அப்டேட் பண்ண முடியலை, அப்போ அந்த எலெக்ஷன் இன்வேலிடா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்வேலிட் கிடையாது, வேலிடு தான். பழைய எலக்டோரல் ரோலையே நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எலக்டோரல் ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதில் எப்படி நம்ம பேரை இன்க்ளூடு பண்ணுறது, ஒரு தப்பான அது எப்படி கரெக்ட் பண்ணுறது, எப்படி டிஸ்குவாலிஃபை நம்மள பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் எலக்டோரல் ரோல்ஸ். என்னென்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இந்த எலக்டோரல் ரோலில் உங்கள் பேர் வர்றதுக்கு நீங்கள் குவாலிஃபைடான பர்சன். ஒருவேளை நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இல்லைன்னா இதில் உங்கள் பேர் வராது. நீங்கள் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பேர் இதில் இருக்காது. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, இல்லை ஏதாவது அவதூறில் ஈடுபடுவது, எலெக்ஷன் சமயத்தில் பொட்டியை மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது கரப்ட் ப்ராக்டிசஸில் ஈடுபட்டிருந்தீங்க, எலெக்ஷன் அஃபென்சஸில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேர் நீக்கப்படும். இதுக்கு முன்னாடி பதிவாயிருந்தாலும் இதற்கு மேலே இல்லாமல் நீக்கப்படும். அதே போல் ஒருத்தர் ஒரு தொகுதியில் மட்டும்தான் பேர் கொடுக்கணும், 2 தொகுதியில் போயிட்டு ஓட்டு போட முடியாது. அதே போல் ஒரு தொகுதியில் ஒரு முறை மட்டும்தான் பேரை கொடுக்கணும். ஒரே தொகுதி, வீடு 2 தெருவில் இருக்கும், பக்கத்து தெரு இன்னொரு தெரு, ஆனாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அடுத்தது கரெக்ஷன். கரெக்ஷன் யார் பண்ணுவாங்கன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தான் இந்த வேலையை செய்வார். இவர் பேசிக்காக தாசில்தாராக இருப்பார், இல்லை பிடிஓவாக இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி. என்ன பண்ணலான்னா நாம் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஐயா எனக்கு இதை திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் டிரான்ஸ்போஸ், நான் வேற இடத்துக்கு மாறிட்டேன், எனக்கு அந்த இடத்துக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இதை அவங்க டெலிட்டும் பண்ணலாம். நம்ம அப்ளிகேஷன் போடுறதன் பேர்லையும் அதை இவங்க பண்ணுவாங்க, இல்லை இவங்களே ஓன் மோஷன்லையும் இவங்க இதை பண்ணுவாங்க. யார்? எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஆனால் இவங்க இதை எப்படி பண்ணாலுமே யாருக்காக இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்கள நேரடியாக கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட பேரை திருத்துறதோ இல்லை நீக்கிறதோ இல்லை அவங்க வேற இடத்துக்கு மாறிட்டாங்கன்னு டிரான்ஸ்போஸ் பண்ணுறதோ பண்ண முடியும். இவங்களா பண்ண முடியாது தன்னிச்சையா, அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்போ என்னோட பெயர் புதுசா நான் சேர்த்தணும், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இல்லை நான் வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கேன், என்னோட பேரை இந்த இடத்துல சேர்த்தணும் அப்படின்னா நாம ஃபார்முலா ஒரு அப்ளிகேஷனை எலக்டோரல் ஆஃபீஸருக்கு கொடுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார், அதை எல்லாத்தையும் சரி பார்த்ததன் பிறகு ஓகே அப்படின்னா, நமக்கு புதுசா 18 வயசு ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேரை சேர்த்திக்குவார். வேற ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு 40 வயசு ஆகுது, ஆனா இந்த இடத்துல எனக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூன்சில ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. இதுல புதுசா சேர்த்திப்பாங்க. இது அவர் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த வேலையை செய்வார். இவங்க இந்த புதுசா சேர்த்துற வேலையை எது வரைக்கும் செய்யணும் அப்படின்னா, நாமினேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் இருக்கும், அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் புதுசா ஆட்களை சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா கள்ள ஓட்டு அதிகமா போட்டா எது வரைக்கும் சேர்த்த மாட்டாங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், அதாவது நாமினேஷனோட கடைசி தேதியில இருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சேர்த்தவே மாட்டாங்க ஆட்களை. அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா ஒரு ஆளை சேர்த்துவாங்க. புதுசா ஒரு ஃபார்மை ரிவைஸ் பண்றது சேர்த்துறது இந்த வேலையெல்லாம் அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். நான் சொன்னது எல்லாமே எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சிக்கு, அதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்குதுன்னா அங்க இதெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் தான் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இதுக்கு மேல எம்எல்சி அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல கீழவை மேலவைன்னு இருக்கும். இந்தியாவில் இப்போ 5 ஸ்டேட்ல தான் மேலவை இருக்கு. அதை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ எலக்டோரல் ரோல் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா,
லோக்கல் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூன்சின்னு இருக்கு. இது இப்போ கேளுங்களேன். லோக்கல் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னா அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓட்டு போட முடியாது. யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஒரு முனிசிபல் கவுன்சிலரா இருக்கணும், ஒரு வார்டு மெம்பரா இருக்கணும். அப்ப அந்த வார்த்தையை பாருங்க, லோக்கல் அத்தாரிட்டியில யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தொகுதியில ஓட்டு போட முடியும், வேற யாரும் ஓட்டு போட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா கிராஜுவேட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கான்ஸ்டிடியூன்சிஸ். யாரெல்லாம் கிராஜுவேட்டோ, அதாவது ப்ராப்பரா காலேஜுக்கு போய் 3 வருஷம் படிச்சிருந்த கிராஜுவேட்டா இருக்கிறவங்க மட்டும்தான் கிராஜுவேட் கான்ஸ்டிடியூன்சில ஓட்டு போட முடியும். அதே போல யாரெல்லாம் டீச்சரா ஒரு 5 வருஷம் இல்ல 6 வருஷம் தொடர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டீச்சர் கான்ஸ்டிடியூன்சில ஓட்டு போட முடியும். எலெக்ஷன்ல நிக்கிறது யார் வேணாலும் நிக்கலாம். ஆனா இந்த கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டிடியூன்சில ப்ராப்பரா காலேஜ் எஜுகேஷன் 3 வருஷம் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நாம ஓட்டே போட முடியும். எல்லாரும் ஓட்டு போட முடியாது. இது ஒண்ணு. எந்தெந்த யூனிவர்சிட்டி எல்லாம் அதுக்கு கரெக்டான யூனிவர்சிட்டி அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இதுல படிச்சா இவங்களை எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் கிராஜுவேட்டே இல்லை அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்ல உரிமை உண்டு. யாரு? எலெக்ஷன் கமிஷன்ட்ட சொல்லுவாங்க. அடுத்து டீச்சர் கான்ஸ்டிடியூன்சி. டீச்சர் கான்ஸ்டிடியூன்சின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீச்சர், அதாவது டீச்சருங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். செகண்டரி ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடிய டீச்சருங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அவங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாதான் ஓட் பண்ண முடியும் இவங்க. சரியா? குறைஞ்சது 3 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. டீச்சர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஆனா எலெக்ஷன்ல யார் வேணாலும் நிக்கலாம். அந்த டீச்சர்ஸ் இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா டீச்சர்ஸோட பிரச்சனையை யாரு ரெப்ரசன்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக டீச்சர்ஸுக்கு மட்டும் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் செகண்டரி ஸ்கூல் லெவல்லையாவது டீச்சரா இருக்கணும். ராஜ்யசபால யார் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்றத பார்லிமெண்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இப்போ யூனியன் டெரிட்டரியில அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ராஜ்யசபால அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே போல ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல டெல்லி பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு எலக்டோரல் காலேஜ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெல்லிலையும் அசம்பிளி இருக்கு, பாண்டிச்சேரியிலையும் அசம்பிளி இருக்கு. ஆனா மத்தது இந்த சண்டிகர், டையூ அண்ட் டமன் இங்கெல்லாம் பார்த்தா எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் அவங்க பண்றதில்ல ராஜ்யசபால. ஆனா டெல்லியும் பாண்டிச்சேரியும் பண்றாங்கல்ல ரெப்ரசன்டேஷன் ராஜ்யசபால. எந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்னா ஒரு எலக்டோரல் காலேஜ் அவங்களுக்குன்னு இருக்கு. அவங்க ஓட் பண்ணுவாங்க. இப்போ டெல்லியில 70 எம்எல்ஏ, பாண்டிச்சேரியில 33 எம்எல்ஏ. அவங்க அளவுக்கு ஏத்த மாதிரி அவங்க ராஜ்யசபால ரெப்ரசன்ட் பண்றாங்க. இதுல இவங்க ஏதாவது கரப்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டிருந்தாலோ இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருந்தாலோ ஓட்டு போடுறதுல இருந்து அவங்கள டெர்மினேட் பண்றாங்க. சரியா? எதுக்காக இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி சின்னதுதான், ஆனாலும் அவங்களோட ரெப்ரசன்டேஷனும் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது, அதனால கொடுத்துருக்காங்க. அப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கிற யூனியன் டெரிட்டரி மட்டும்தான் ராஜ்யசபால ரெப்ரசன்டேஷன் இருக்கு, மற்றதுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. பாண்டிச்சேரிக்கும் டெல்லிக்கு மட்டும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானே?